Hebron Ministries. பண்டிகை 3 பண்டிகை வேதாகமத்தில் மிக முக்கியமான பண்டிகை என்று பார்க்குறோம். இஸ்ரவேலில் 3 ஃபீஸ்ட் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், ஃபீஸ்ட் ஆஃப் இஸ்ரேலைட் 3 ஃபீஸ்ட் ஆஃப் இஸ்ரேல் 3 பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை கொண்டாடுறாங்க. ஒரு பண்டிகை வந்து பீசாக் அப்படின்னா பாஸ் ஓவர் பண்டிகை. நம்ம கொண்டாடலையா? அதை கொண்டாடலையா? கொண்டாடல கொண்டாடலன்ட்டாங்க. சரி, அப்போ விட்டுருங்க. அப்புறம் பெண்டிகாஸ்டல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோமா இல்லையா? கொண்டாடுறீங்க. சுக்கோத்து 3வது, அது கொண்டாடல. அப்போ இந்த வருஷத்துல கொண்டாட போகிறோம் கூடார பண்டிகை, ரைட்? சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்தார் என்ற பண்டிகை பாஸ் ஓவர், பீசாக். அந்த ஃபுட்டு வந்தவங்க அன்லீவன் ஃபுட், அதாவது அவங்க புளிப்பில்லாத அப்பங்களை அவர்கள் சாப்பிடுவாங்க. அது சரி, கவனிக்க. லேவியராகமம் 23:39 வசனம் வாசிங்க. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. ஆண்டவர் சில சட்ட திட்டங்களை என்ன பண்றாரு? இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் தேவன். அப்போ இந்த ஹிஸ்ட்ரி அவங்க கவனிக்கணும், ஹிஸ்ட்ரி பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னு சட்டத்திட்டங்களை கர்த்தர் என்ன ஆபிரகாம் அழைத்த நாளிலிருந்து என்ன பண்ணுறாரு? தேவன் சட்டத்திட்டங்களை இஸ்ரவேலுக்கு கொடுக்கறத பார்க்க முடிகிறது. தேவன் எங்களை விடுதலை, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, அவங்கள துதிக்க வேண்டும். இப்போது நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. 40, 50, 60, 80 நம்ம உயிர் வாழறோம். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு தான் இந்த பைபிள். எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் இந்த வாழ்க்கையில் நான் லைக் என்ஜாய் பண்ணுறேன்னா உன்னை பற்றி அவர் கவலைப்படல, குட் நைட் சொல்லிடுறார். ஹல்லேலூயா, உனக்கு குட் நைட்டு சொல்லிடுறார். அடுத்த வாழ்க்கை வேணும்னா இது முக்கியம். அதில் ஆண்டவரை துதிக்கணும்னா அது கேப் இருக்குது பாருங்கள். ஒன்றுச்சா, அதுக்கப்புறம் அந்த பாம் ட்ரீஸை எடுத்துகிட்டு வரணும். அதுச்சா, பனையை போல, நீதிமான் பனையை போல செழிப்பை குறிக்கிறது, வளர்ச்சியை குறிக்கிறது, ஃப்ரெஷ்னஸை குறிக்குது. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அது இருக்குது. 3வது ஹாடாஸ் அப்படின்னா மெர்டைல் ஃப்ளவர். ஏன் ஆண்டவர் ஃப்ளவரை வச்சு சொல்கிறாரு? ஒரு ரூம் ஸ்டஃபியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது லேவெண்டரோ ஏதோ ஒரு ஜாஸ்மினோ ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிற பாருங்க. அந்த நேரத்தில் பெர்ஃப்யூம் கிடையாது. இவங்க வனாந்தரத்தில் போகிறாங்க. போகும்பொழுது அந்த இடத்துல ஒரே ஸ்மெல் இருக்கும். அந்த இடத்துல இது ஆடு போயிருக்கும், மாடு போயிருக்கும், ஸ்மெல் இருக்கும். உடனே என்ன பண்ணுறாரு? அந்த செடி, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுன்னா அந்த இடம் முழுவதும் ஆண்டவர் வாசனையாக மாற்றுவார். பவுல் சொல்கிறான், நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துல வாசனை வீச வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லாமே, வாழ்க்கை, குடும்பம், வீடு எல்லாம் வாசனை வீசத்தக்கதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? 4வது எட்ராக்னா சிட்ரன் என்னென்னா இந்த லெமன் இருக்குது இல்லை, எலுமிச்சம்பழம் சின்னதாக இருக்கும், சிட்ரன் பெருசாக இருக்கும். சிட்ரன்னா கார் இல்லை, பெரிய அது நார்த்தங்காய். வெரி குட். நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது எதுக்கு அதை கொண்டு வர சொல்கிறாருன்னா, அதை அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாம்பு வராது, பூச்சி வராது, கரப்பாம்பூச்சி வராது, சின்ன சின்ன பூச்சிகள் எதுவும் வந்து அவங்களுக்கு கடிக்காது. அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் இந்த 4 சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் அவங்க பண்ணும்பொழுது நைட்டு முழுதும் நிம்மதியாக அந்த வாசனையில் தூங்கலாம். அழகாக என்ன பண்ணோம்? தேவனை பார்க்கும்போது அப்படி மேலே பார்க்கும்போது கர்த்தருடைய பரலோகம் தெரியும். தேவனை துதிக்கிறாங்க. எதுக்கு துதிக்கிறாங்க? 430 வருஷம் நாங்கள் அடிமையிலாக இருந்தோம், எங்களை நீ விடுதலைப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரோம்? ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, ஆவியானவரை எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீர், வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தீர், உமக்கு நன்றின்னு சொல்கிறதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் ஒரு தருணத்தை கொடுத்து. அதுதான் சுக்கோத் பண்டிகை. அதெல்லாம் சுக்கோத் பண்டிகை. அது அதை என்ன பண்ணுறாங்க? இந்த இஸ்ரவேலர்கள் 40 வருஷத்துக்கு பிறகு இதை கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க. பிறகு தேவனை மறந்து விடுகிறார்கள், தேவனை விட்டுட்டு போயிடுறாங்க. சுக்கோத் பண்டிகை நிறுத்துறாங்க. எல்லாம் மாடர்ன் ஆகிட்டாங்க, புது வீடுகள், எல்லாம் பெரிய பெரிய வீடு வந்து போச்சு. அடப்போடா, சர்ச்சுக்கு போய் என்ன ஆக போகுது, சினகாவுக்கு போய் என்ன போகுது, இதாடா வேலை. அந்த நாட்களில் 3 பண்டிகை எங்கேருந்து எங்கே போகணும்?
எருசலேமுக்கு போகணும். எந்தெந்த ஊரில் ஏற்பாடுங்க, அங்கே மூட்டை கட்டிக்கிட்டு நேராக போயிட்டு தேவனுக்கு பலி செலுத்தணும். அட பலி அது கிடையாது, நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். இது வாழ்க்கை. அவன் திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டே that the Lord has made, that the Lord has made அப்படின்னு பாட்டு பாட்டு இங்கே ஜாலியாக இருந்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ உன் வாழ்வு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. எல்லாம் ஆல் பிளெஸிங்ஸ் ஆர் கண்டிஷனல். எல்லாமே சட்ட நிபந்தனைக்கு உட்பட்டதாய் கர்த்தர் வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்க மறந்துடுறாங்க. மறந்த உடனே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிடுது. பிறகு என்ன ஆகிடுது, அலங்கம் இடிக்கப்பட்டு போயிடுது. 70 வருஷம் சிறையிருப்பு, 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்பு. மறுபடியும் அந்த சிறையிருப்பில் அழறாங்க, கதறி கதறி அழறாங்க. அழுதுட்டு மறுபடியும் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை திரும்ப கட்டுகிறார்கள். கட்டும்பொழுது பாருங்கள் அவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் அதை நினைவு கூறுறாங்க. 8:14 வாசிங்க. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். அப்பதான் தோராவை திறந்து பார்க்கறான். ஐயோ ஏண்டா சிறையிருப்பு வந்துச்சு, ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் காரியம் வந்துச்சு, எல்லாம் பாடின உடனே அதில் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை விட்டுடுறான். அதனால் சிறையிருப்பு பாருங்க. அந்த யுக்ரைன்லாம் எவ்வளோ பயங்கரமான பிரச்சனை. இந்த பங்கர் பெட்டில் போய் இருக்கானுங்க. சின்ன இடத்துல அதில் டாய்லெட் பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள், இவ்வளோ படுத்துக்கு இப்படிலாம் கோடி கோடி பெரிய பெரிய வீடுகள், தோட்டங்கள் எல்லாம் பாருங்க. ரஷ்யாவில் யுக்ரைன் ரொம்ப நல்ல அருமையான இடம். இருந்தவங்க எல்லாம் கடைசியில் அங்கே காத்தா ஒரு பாத்ரூம் 2 பாத்ரூம் இருக்கும். எங்கே அண்டர் கிரவுண்டில் எங்கே பாத்ரூம் வைக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டா. இப்போ அவ்வளோ பேரும் பாத்ரூம் போகணும், அது போகணும், க்ரோசரி வாங்கணும், எதை வாங்கணும், ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே வாழ்ந்துட்டுருக்கானுங்க. 1 வருஷம் ஆகிப்போய் 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. யுத்தம் ஆரம்பிச்சு. அவங்களுக்கு இன்னும் விடிவு வரல, எப்போ கொண்டு போடுவான்னு தெரில. பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களை என்னையும் சுகமாய் வைத்திருக்கிறார். சுகமாய் வைத்திருக்கும் பொழுதே தேவனை நீங்கள் ஆராய்ச்சினா நாளைக்கு யுத்தம் வந்து செத்தாலும் ஆண்டவரோட போயிடும். அதில் ஒன்று மேலேயா கீழையா, ஊப்பர் ஆர் நீச்சே, ஊப்பர் நீச்சே, அவ்வளோதான். மேலேயா கீழையா அதை நம்ம டிசைட் பண்ணோம். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பா. அப்போது கொடுக்க கர்த்தர் மோசே கூட கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறது அப்போ தான் பார்க்குறான். ஐயோன்ட்டு அப்புறம் பாருங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பாரு. ஆகையால் எழுதி இருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு கூடாரங்கள், ஐயோ கூடாரம் நம்ம பழச ஆண்டவர் நினைவுக்கு வந்து தேவனை நம்ம துதிக்கலையே. அந்த நாட்கள் கூடாரங்களை போட்டு தேவனை சுத்தாங்களே. 430 வருஷங்களும் தன்னை அறிக்கை பண்ணாங்களே, பண்ணலையேன்னு சொல்லி பயம் வந்து போய் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான், மறுபடியும் ஓடுறான். எங்கே போகிறான், கூடாரம் போடும்படிக்கு. நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தம் பண்றான். டேய் நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா, அதனால தான் நம்ம ஆலயம் இடிக்கப்பட்டோம், அதனால தான் கஷ்டப்படுறோம், அதனால தான் தேவன் நம்ம தேசத்தை இழந்து போயிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஓடுகிறான். ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து சபையார் எல்லோரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அப்ப ஆண்டவர் எதை சொல்லி கொடுத்தாலோ சிறையிருப்பு போட உடனே அவங்களுக்கு புரியுது, கஷ்டம் நஷ்டம் அனுபவிச்ச உடனே தான் அவங்களுக்கு புத்தி வருது. அதுக்கு பிறகு மறுபடியும் கூடாரத்தை ஆண்டவர் சொல்கிறேன் நல்லா இருக்கும் போதே செஞ்சுட்டா, ஏன்டா உனக்கு நான் கஷ்டத்தை
கொடுக்க போறேன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. குடியிருந்தார். இப்படி நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல், நூனின் குமாரன் யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்த இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு நாள் வாசிச்ச போதும் வந்து நியாயப்பிரமாண புக்கு இப்போ அவங்க அதிகமாக உபத்திரப்படுத்தப்படுறதுனால தினம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, ஆண்டவரை விட்டுறக்கூடாதுரா, டெய்லி பைபிள் படிக்கிறோம். பார்த்தீங்களா, முதலாம் நாள் தொடங்கி இதெல்லாம் நடந்த சம்பவம், உண்மையான சம்பவம் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் உயிர் உள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவன். Has today, today, forever. Hallelujah. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகை ஆசரித்தார். 7 நாள் இப்ப ஆசரிக்க விட்டாத பண்டிகை எல்லாம் திருப்பி ஆசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? 70 வருஷங்கள் துரத்தப்படுகிறார்கள், தேசமே இழந்து போய் விடுகிறார்கள், ஆலயம் போயிடுச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு, உறவினர்கள் பட்ட நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். நெபுக்கத்நேச்சர் நிறைய பேரை கொண்டு போட்டுடுறான். குழந்தைங்களெல்லாம் அப்படியே நடுத்தூரில் நிற்குது, ஆண்களெல்லாம் கொண்டு போட்டுடுறான், வாலிபனெல்லாம் கொண்டு போட்டுடுறான். அப்போ புலம்பல் எழுதுகிறான் பாருங்க, எரேமியா புத்தகத்தில். ஐயோ, என்னுடைய அருமையான அந்த வந்து சீமாட்டி இப்போது நடுத்தருவில் கிடக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து ஒன்றுமில்லாமல் கிடக்குது. எல்லாத்தையும் பிள்ளைங்களாம் குழந்தைங்களாம் விட்டு போயிட்டு, ஆண்கள் பெண்கள்லாம் வெட்டி போட்டு போகிறான், இளம் பெண்கள்லாம் பிடிச்சிட்டு போயிடுறான், வயசானவங்களாம் வெட்டி போட்டுடுறான். பிறகு குழந்தைங்கள் அப்படியே நடுத்தரில் அப்படியே கிடக்குது, எங்கே பார்த்தாலும் குழந்தைகள் கிடக்குது. அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லைன்னு லெமெண்டேஷன் எழுதலாம். பார்த்தீங்களா, அதெல்லாம் நடந்து இப்போ போகிறது. ஐயோ, இந்த ஆண்டவரை விடக்கூடாதுன்ற ஒரு வெறி அவங்களுக்கு, ஒரு சீல் அவங்களுக்கு வந்துடுது. ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறையின்படியே விசேஷித்த ஆசாரிப்பு நாளாய் இருந்தது. எல்லாத்தையும் திரும்ப அவங்க கொண்டு வர்றாங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இது எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணி ஆண்டவருடைய திட்டங்களில் செயல்பட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எருசலேமுக்கு வந்து இந்த தாழைகளை போட்டு அதை நினைவு கூறுறாங்க. ஐயோ, மேய்ப்பர் வந்து விட்டார், இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி, மேசியா வருகிறான்னு சொல்லி அதெல்லாம் இடத்தையும் அந்த கலைகளை வெட்டி போட்டு தேவனை வரவேற்கிறதை பார்க்க முடியும். சரி, கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம் ரெவலேஷன். இதை வந்து பரலோகத்தில் நம்ம மரித்து உயிரோடு கூட எழுந்து இயேசு வருகையில் காணப்பட்டு பரலோகம் போகும்போது அங்கே இது ஆசரிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, ரெவலேஷன் 7:9 வாசிங்கம்மா. 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும். பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன் என்ன பண்ண போறாரு, எல்லா தேசம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. கடைசி நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது நடக்கு பாருங்கள், கன்வர்ஷன் எடுத்து பாருங்கள், பயங்கரமான கன்வர்ஷன். எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், தேவனை தன் சொந்த ரட்சகராய் எல்லா நாடுகளிலும். ஒரு பக்கம் பயங்கரமான கொடுமை நடக்குது, இன்னொரு பக்கம் புதிய ஆட்கள் சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த தாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இயேசுவை எல்லா இடங்களிலும் பிரசித்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு டூல், ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு பெரிய ஆண்டவர் வேலை, இயேசுவை எல்லா இடங்களிலும் பிரசித்தப்படுத்துவது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நீங்கள் மறக்கவே கூடாது. அதனால் ஆண்டவரை நினச்சிங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன வேலைக்கு போனாலும் சரி, நான் அடிக்கடி சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஊழியக்காரன் தான் ஊழியம் இல்லை, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்கள் ஆகி வைத்திருக்கிறார். நிறைய பேர் நல்ல மார்னிங் எழுந்து நிறைய வசனங்கள் அனுப்புகிறீங்க, சிலது குட் மார்னிங் அனுப்புது, அதுவும் அனுப்புது. எதுக்குடா குட் மார்னிங் காலங்கத்தால்? சோம்பேறி பேசுவான், தூங்கிட்டு இருப்பான். இது குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே. என்ன கிரேட் டே? எல்லாம் பார்த்து எனக்கு இந்த குட் மார்னிங் போல திருப்பி அனுப்ப மாட்டான். அவனுக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்காக கடவுள் நம்ம வச்சில சில பேர் வேத வசனங்கள் அனுப்புகிறாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சில பேர் வேத வசனங்கள் அனுப்புவாங்க. அதனால் அந்த வேத வசனங்களை ஆண்டவர் தேவன் அந்த வேத வசனங்களை படிச்சுட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ப்ரேயர் பண்ணணும். ஒரு நிமிஷம் நம்ம வேத ஒரு வசனம் கிடச்சினா அந்த வசனத்தை ஒழுங்காக ப்ரே பண்ணி பர்சன் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. எத்தனை பேருக்கு ப்ரே பண்ணுறீங்களா? அதுவும் இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும்? ஆமாம், நமக்கு யூடியூப் பார்க்க
யூடியூப். ஹல்லேலூயா. அப்படி கீழே போயிட்டே இருக்கு பாருங்க. லண்டனில் போனால் டியூப் எப்படி இருக்கும், 200 அடி கீழே ட்ரெயின் போகும். 1 2 3 ப்ளூ லைனு, எல்லோ லைனு, ப்ரௌன் லைனு அப்படின்னு வச்சுருப்போம், பர்பிள் லைன் வச்சுருப்போம். போனோம்னா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும் கீழே. எவ்வளோ 150 அடி கீழே போகும் ட்ரெயின் போயிட்டுருக்கும். அதான் வந்தால் முதல்ல வச்சு யூடியூப். டியூப், அந்த டியூப் தான் யூடியூபாக. யூடியூப், கோ இன்சைட். சரி, பரவாயில்ல, கர்த்தர்கள் ஆசை. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார், தேவன் உங்களை என்னையும் எவ்வளோ இந்த மாடர்ன் டேஸ் வந்தாலும் தேவனை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல வழி சொல்வார், அப்புறம் போட்டு கிழிச்சு எடுத்துன்னு வருவார். அடிபட்டு உதப்பட்டு மேலே காலை தூக்கி வச்சு கொக்கி போட்டுருவான். பாஸ்டர், என் புள்ள ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்கு பாஸ்டர். எதுக்குமா? வாங்க பாஸ்டர் ட்ரை பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் வந்த மாதிரினால இப்போ வர முடியாதுமா. ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் பின்னாடி ஆண்டவர் உணர்த்தும் போதே நம்ம மாற வேண்டும். நம்ம கூட ஒருத்தன் நம்ம கூட வரமாட்டான். நம்ம கூட ஒருவரும் வரமாட்டான். உனக்கு அடிபட்டு போச்சு, உன்கிட்ட காசு இல்லைன்னா அவன் ஃபஸ்ட்டு மூஞ்சி அதே பண்ணுவான். நம்ம கூட இருக்கிற நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு காரி துப்புவான். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் போய்டும். நீ தனியாக உட்காந்து அழுதுட்டு உட்காந்துக்கணும். அவன் பேண்டேஜ் மேலே பேண்டேஜ் போட்டு குத்த வேண்டிய இடத்துலலாம் குத்திக்கிட்டே இருப்பான். உடம்பு ஃபுல்லும் குத்திக்கிட்டு இருப்பான். இதில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க போடுவான். கட்டி வச்சுருப்பான். அதனால் ஆண்டவர் நாம் உயிரோடு இருக்க நாளுவல்லையும் தேவனை ஆராதிக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்தாருன்னா அந்த வீடு முழுவதும் வேத வசனங்களை நிறைச்சி வச்சு தேவனை ஆராதிங்க. நல்ல கார் கொடுத்தா அந்த காரில் வேத வசனங்களை படிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, அதை படிச்சுட்டு உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் ஏதை கொடுத்தாரு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், எந்த நிலையிலும் உங்களை பாதுகாத்து கொள்ள வல்லமை உள்ளவராக. இரவிலே நிலவாகினோ பகலிலே, இரவிலே நிலவோ பகலில் வெயிலோ உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. பார்த்துக்கலாம், ஜனங்கள் என்ன பண்ண வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறித்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குடை முன்பாக நிற்கின்றார். இது நடைபெற போகிறது. அப்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, நியூ டெஸ்டமெண்ட்டு, அடுத்தது ஃப்யூச்சர். 3 நிலைகளில் கர்த்தர் என்ன பண்ணுறார், நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை, ஒரு ஸ்லாக்கியமான வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் தேவன் ஆண்டவர் கொடுக்க முடியாது. அதனால் இருக்க வரலையும் பாருங்கள், எத்தனை பேர் பயப்படாமல் ரத்த சாட்சியாக மறிக்கிறான். ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு ரத்த சாட்சியாக மறிக்கிறான். எப்பவுமே எதுவும் நடக்கும், நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் 3 பண்டிகைகளை குறித்து நம்மோட பேசினார். ஒன்று பாஸ் ஓவர் பண்டிகை, அதுதான் பஸ்கா பண்டிகை, அதுதான் பெய்சாக் அப்படின்னு சொல்கிற பண்டிகை. 2வது பண்டிகை பெண்டிகாஸ்ட் பண்டிகை, ஷாவுட்னா பெந்தகோஸ்தே பண்டிகை இல்லையா. பார்த்து 3வது பண்டிகை சுக்கோத் பண்டிகை. இப்போ நம்ம கொண்டாடி கொடுக்குற அடுத்த வருஷத்தில் இதை கொஞ்சம் பண்ணோம். நம்ம ஆலயத்துக்கு பெரிய இடத்துக்கு போகும்பொழுது 3 நாள் இந்த பண்டிகை நம்ம கொண்டாட போகிறோம். 3 days நல்ல கன்வென்ஷன் மீட்டிங், அது இது பயங்கரமாக கொண்டாட போகிறோம். கர்த்தர் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.